சார் எமர்ஜென்சி என 12 பக்கத்தில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஓய்வு பெற்ற ஐஜி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட சம்பவம் பஞ்சாபை அதிர வைத்தது. இதன் பின் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 8 கோடி ரூபாயை இழந்த மன உளைச்சலில் அவர் தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. பஞ்சாப் மாநிலத்தில் போலீஸ் ஐஜியாக இருந்தவர் அமர் சிங் சாகல். இவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாட்டியாலாவில் உள்ள தனது இல்லத்தில் துப்பாக்கியால் மார்பு பகுதியில் சுட்டுக் கொண்டார். துப்பாக்கிச் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பலத்த காயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அமர் சிங் சாகல் தற்கொலைக்கு முயன்றது ஏன் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. விசாரணையின் போது அவரது அறையில் அவசரம் என தலைப்பிடப்பட்ட 12 பக்க கடிதம் இருந்தது. அதை அதிகாரிகள் கைப்பற்றினர். சாகல் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்ததாகவும் அந்த குரூப்பில் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் பணம் போட்டால் அதிக அளவில் பணம் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டதாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்தை அவர் தனது நண்பர்கள் பஞ்சாப் டிஜிபிக்கும் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை சோகம் மற்றும் விரக்தியுடன் எழுதிக் கொள்வதாக கூறியுள்ளார். ஈக்விட்டி அட்வைசர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் அவர் சுமார் 8 கோடியே 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இக்கடிதத்தின் மூலம் இந்த விவகாரத்தை காவல்துறை கவனத்திற்கு கொண்டு வருவதாக கூறியுள்ளவர் இது குறித்து தனக்கு எச்சரிக்கை உணர்வு இல்லாதது பற்றி தனது வருத்தத்தையும் பகிர்ந்துள்ளார். தொடக்கத்தில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்புகள் நன்றாக ஆக்டிவேட்டாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர் பங்கு சந்தையில் பெரும் அளவிலான பணம் சம்பாதித்து தருவதாகவும் அது ஒன்றிய அரசு மற்றும் செபியின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழு என்றும் மோசடி பேர்வழிகள் தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார். அக்டோபர் 28ஆம் தேதி தனியார் வங்கி அதிகாரி என அறிமுகமான ஒருவர் பங்குச்சந்தை குறித்து துல்லியமாக விளக்கி தன்னை நம்ப வைத்ததாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சாகல் இந்த சிக்கலான சைபர் மோசடியை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐ மூலம் கண்டறிய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். மேலும் தனது பாதுகாவலர் நல்லவர் என்றும் தன்னிடம் தனிப்பட்ட ஆயுதம் எதுவும் இல்லாத நிலையில் அவருடைய துப்பாக்கியை பயன்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். இறுதியில் குட்பை ஐயா என்று எழுதி தனது தற்கொலை கடிதத்தை முடித்துள்ளார். கடிதத்தை கைப்பற்றிய பாட்டியாலா போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அமர் சிங் பணத்தை அனுப்பிய பல்வேறு வங்கிக் கணக்குகளை காவல்துறையினர் முதலில் ஆய்வு செய்தனர். அந்த பணம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள கிளைகளுக்கு மாற்றப்பட்டு இறுதியாக எங்கு எடுக்கப்பட்டது என்பதை துல்லியமாக தேடினர். மோசடி செய்யப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி மகாராஷ்டிராவின் தானே மற்றும் மும்பை பகுதிகளில் உள்ள ஏடிஎம்கள் மற்றும் வங்கிகள் மூலம் எடுக்கப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்கள் மற்றும் செயலிகளின் ஐபி முகவரிகளை சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்தனர். இதில் இந்த கும்பல் மகாராஷ்டிராவில் பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. விசாரணையில் இந்த கும்பல் ஏழை எளிய மக்களின் வங்கிக் கணக்குகளை சொற்ப பணத்திற்காக வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தியது தெரிய வந்தது. அந்த வங்கிக் கணக்கு உரிமையாளர்களை பிடித்து விசாரித்த போது மோசடி கும்பலின் இருப்பிடம் குறித்து தகவல் கிடைத்தது. இதையடுத்து மகாராஷ்டிராவிற்கு விரைந்த போலீசார் தானே மற்றும் மும்பை பகுதிகளில் அதிரடி சோதனை நடத்தி 7 பேரை கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து 500க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் மற்றும் பல்வேறு போலி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கும்பலின் முக்கிய தலைவன் துபாயில் இருந்து கொண்டு இவர்களை இயக்கியதும் இவர்கள் இந்தியாவிற்குள் பண பரிமாற்றம் செய்யும் முகவர்களாக செயல்பட்டதும் விசாரணையில் அம்பலமானது. காவல்துறையினர் மோசடி கும்பலின் பல்வேறு வங்கிக் கணக்குகளை கண்டறிந்து அவற்றில் இருந்த 3 கோடியே 50 லட்சம் ரூபாயை உடனடியாக முடக்கியுள்ளனர். மீதமுள்ள பணம் ஏற்கனவே பல்வேறு போலி கணக்குகள் மூலம் மாற்றப்பட்டோ அல்லது வெளிநாடுகளுக்கு கிரிப்டோ கரன்சி அல்லது ஹவாலா முறையில் கடத்தப்பட்டோ இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கைதான 7 பேரிடம் இருந்து சில லட்சங்கள் ரொக்கமாகவும் லேப்டாப் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.